அனைவருக்கும் வணக்கம். எங்கிட்ட யாராவது யார் புத்திசாலி அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக என்னை தாங்க சொல்வேன். ஆனால் அதையும் தாண்டி 5 அறிவுள்ள ஜீவராசிகள் அதிபுத்திசாலித்தனமாக இருக்காங்க. யாரெல்லாம் பார்க்கலாம் வாங்க. காகம் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து எதையுமே பகிர்ந்து வாழணும் அப்படிங்கிறத உணர்த்துதுங்க. சிலந்தி பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தோல்விகள் வந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து எப்படி சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை நமக்குள்ளே ஏற்படுத்துது. தூக்கணாங்குருவியோட அறிவு நமக்கு யாருக்குமே கிடையாதுங்க. அது கட்டுற மாதிரி வீடு நம்மளால் கட்டவே முடியாது. வண்ணத்து பூச்சி பார்த்திங்கன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு கேட்டிங்கன்னா பட்டாம்பூச்சி தாங்க. வாழ்க்கையில் வர மாற்றங்கள் அனைத்தையும் எதிர்கொண்டு வாழ்வில் வெற்றி பெறதுக்கு அது ஒரு நம்மளுக்கு நல்ல எடுத்துக்காட்டு. தேனீக்கள் மூலமாக நம்ம வாழ்க்கையில் எப்படி ஒற்றுமையாக ஒழுக்கமாக கடின உழைப்போட வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணங்க. எறும்புகள் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சுறுசுறுப்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. நாயும் பூனையும் நன்றியுள்ள ஜீவன் அப்படின்னா அவங்க தாங்க. கொஞ்சோண்டு போட்டாலும் நாளைக்கு நம்மளை விட்டு பிரியாமல் நம்ம கூடவே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஜீவராசிகள் எவ்வளோ உன்னதமான விஷயங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு குருவிகளும் ஒவ்வொரு மிருகங்களும் நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்த சொல்லி கொடுக்குதுங்க. இப்படிப்பட்ட ஜீவராசிகளுக்கு நம்மளால் முடிஞ்ச கொஞ்சம் உணவுகளையும் தண்ணீரையும் பகிர்ந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெரிய புண்ணியம் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி.